வாக்கு திருட்டு ஒரு தொகுதியில் மட்டும் நடக்கவில்லை, பல தொகுதிகளில் மோசடி அரங்கேற்றம். ஒரு நபர் வாக்கு என்ற கடமையை தேர்தல் ஆணையம் செய்யவில்லை என்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆதார் என்பது குடியுரிமைக்கான சான்றுகள் என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டது உச்சநீதிமன்றம். பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்தம் தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தல். பணி நிரந்தர வாக்குறுதி கொடுக்கவில்லை என்று முதலமைச்சர் சொன்னால் போராட்டத்தை கைவிட்டு விடுவோம் என அறிவிப்பு. இந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க தவறானது. எங்களுடைய போராட்டம் தொடரும். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பயங்கர சத்தம். நாட்டு வெடி வெடித்து 2 மாணவர்களின் கை கண் சிதைந்ததால் பரபரப்பு. மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு செய்த வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி. தூத்துக்குடியில் உதவி ஆணையராக பணியாற்றி வந்த சுரேஷ்குமார் கைது. சென்னை உயர்நீதிமன்ற முதல் மாடியிலிருந்து கீழே குதித்த சிறுமி படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. ஆட்கொணர்வு வழக்கில் பெண்கள் காப்பகத்திற்கு அழைத்துச் செல்ல உத்தரவிட்டதால் மனமுடைந்து விபரீத முடிவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தில் திருச்சி சேர்ப்பு. வரும் 23ஆம் தேதி முதல் 3 நாட்கள் திருச்சி மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, கடலூர், நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நாடு முழுவதும் பூதாகரமாக வெடிக்கும் வாக்கு திருட்டு விவகாரம். மக்களவையை கலைக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். வாக்கு திருட்டு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பொங்கியெழும் எதிர்க்கட்சிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொடர்ந்து பினராயி விஜயன், நவீன் பட்நாயக், அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் போர்க்கொடி. கிருஷ்ணகிரியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடி கோரிக்கைகளை கேட்டறிந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்திய வரலாற்றிலேயே வறட்சி நிவாரணம் வழங்கிய அரசு அதிமுக அரசு என பெருமிதம். அதிமுக வரலாறு தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்டுகளின் வரலாறு எப்படி தெரியும்? கம்யூனிஸ்டுகள் குறித்து தொடர்ந்து விமர்சித்து வரும் இபிஎஸ்ற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பதிலடி. தெரு நாய்களை பிடித்து காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. பொது பாதுகாப்பும் விலங்குகளின் நலனையும் உறுதி செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். தாம்பரம் அருகே மின்கம்பத்தில் தொங்கிய உயரை தொட்டதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டவர் பலி. இளைஞர் மீது மின்சாரம் பாய்ந்து வெடிக்கும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள். நாமக்கல் அருகே பழங்குடியின கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறல். கொல்லிமலை சிறப்பு உதவி ஆய்வாளர் அதிரடி கைது. கூடலூர் அருகே கால்நடைகளை தாக்கிக் கொண்டு வரும் புலியால் மக்கள் அச்சம். புலியை பிடிக்க முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைப்பு. சத்தீஸ்கரில் சுற்றிக் கொண்டிருந்த ராட்டினத்தில் இருந்து தவறி கீழே விழவிருந்த பெண் நூலிழையில் காப்பாற்றப்பட்டார். இரும்பு கம்பியை பிடித்தவாறு அந்தரத்தில் தொங்கிய பெண்ணை உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிய இளைஞர். பிஇ, பிடெக் பட்டப்படிப்பு துணை கலந்தாய்வில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நீட்டிப்பு. இணையதள விண்ணப்ப பதிவு நாளை மறுநாள் வரை நீட்டித்து அமைச்சர் கோபிச்செழியன் உத்தரவு.
பாலாறு மாசுபடுவதை தடுக்க உச்சநீதிமன்றம் கூறியதை செயல்படுத்துவோம். கழிவுநீர் கலப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. திருவாரூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து முளைக்க துவங்கிய நெல் மணிகள் அடுக்கி வைத்திருக்கும் சுமார் 1000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலை.